நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். அதுவும் போச்சு. இதுல ஒரு நல்லது உங்க அப்பா கிட்ட இருந்து லாட்டரி எடுக்கிறது தான். எப்படியாவது ஒரு 5000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதே உன் கையால எடுத்து கொடுக்கற ஒரு 100 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. பத்தியா சார், அரசாங்கம் பரிசு தொகையை கம்மி பண்ணிட்டாங்களா சார்?
3ல் ஒரு பங்கா மாத்திட்டாங்க. அப்புறம் எப்படி 5000 10,000 கிடைக்கும்? மார்க்கெட்ல இருந்து என்கிட்ட லாட்டரி வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு 5000 10,000 ஆமா கிடைக்கும். ஆமா 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 போலீஸா மட்டும் இருந்தா பத்தாது சார், அதிர்ஷ்டம் வேணும். ஆமா அதுவும் சரி. சொல்ல முடியாது சார். ஒருவேளை இன்னைக்கு 3 கூப்பன் அடிச்சா அது உங்க அதிர்ஷ்டம். ஆ, ஆமா ஆமா. ஒன்னு எடுங்க சார். வேண்டாம் வேண்டாம், நேத்து தானே எடுத்தது, மறுபடியும் எனக்கு வேண்டாம். இது அப்படி நேத்து சொல்லாதீங்க தானே சார். எடுத்தது. ஒருவேளை இன்னைக்கு 3 கூப்பன் அடிச்சு பென்ஷன் வேண்டாம், டைம்ல நீங்க வேண்டாம், வேண்டாம். கலக்கலாம்ல. இல்ல, எதுவும் வேண்டாம். அட, என்ன சொன்னா சார், கேளு, ஒரு வேண்டாம்னு போலீஸ்காரரா இருந்துட்டு லாட்டரி எடுக்கலன்னா என்ன சார்? இந்த வச்சுக்கோ. அப்ப நாளைக்கு 3 கூப்பன் என்னன்னு தெரியும். ஓகே ஓகே, என்னதான் பாப்போம். என்னடா என்ன ஓ குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்த, உன்னையும் சேர்த்து அவனை மாதிரி வெட்ட கொடுத்துருவேன் எருமை. ஆனந்த் ஆனந்த், வேலை முடிஞ்சிருச்சா? அது பொள்ளாச்சியிலேருந்து ஒரு வண்டி வருது, அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எண்ணி இறக்கிக்க. அப்புறம் அந்த 2 சின்னது இருக்குல்ல, அதை கொடுத்துரு, அவங்க எடுத்துட்டு போட்டோம். சரி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஆமா. சொல்லு. பைக் எடுத்து எங்க போற? இது ஏன் பைக்கு? அது எனக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த வண்டியை எடுத்துட்டு போய் ஆகணுமே. இந்த பைக் எடுத்துட்டு போக முடியாது. ஏய், இந்த வண்டியில ஒன்னு இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவேன். ரயில்வே காலனி பசங்களை பத்தி உனக்கு தெரியும்ல, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அப்போ ஃபைனான்ஸுக்கு போய் சொல்றா. போடா. ஆஹா, ஒரு காலத்துல நான் ஒரு பீடி துண்டு வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தனையும் கெஞ்சி கெஞ்சி நான் போய் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இப்போ இந்த சேரில் நான் ஒரு முதலாளியாக உட்காந்துருக்கேன். பாதி நாள் சாப்பிட மாட்டேன், அரை வயிற்றோட தான் நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு பிராண்டு செட்டை போட்டிருக்கேன், செயின் போட்டிருக்கேன், ஒவ்வொரு விரலையும் மோதிரம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் இழந்துட்டு பிச்சைக்காரனை நீ என்னை பார்க்கணும், அவ்வளோதானே? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க முதலாளி. அப்போ ஃபினான்ஸோட முதலாளி இப்படி இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் முதலாளி. அப்படின்னா உன் பைக் என் ஆபீஸ்லயே இருக்கட்டும், புரியுதா? பணத்தை கட்டிட்டு நீ பைக் எடுத்துட்டு போ. 6 மாசத்துக்குள்ள பணத்தை கட்டிடணும். முதலாளி ரொம்ப கஷ்டத்துல தான். புத்தி இல்லாதவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அது எப்போ அப்படித்தான். அப்படி இருந்தா இங்க எந்த கரையும் நடக்காது. என் காசை கொடுத்துட்டு பைக் எடுத்துட்டு போ. இங்க பாரு, நான் பைக்கை வாடகைக்கு விடுவேன்னு உனக்கு தெரியும்ல. காசு கொடுக்கல, உன் பைக்கு இங்க இருக்க பசங்கள்லாம் ஓட்டியே உடைச்சிருவாங்க, பாத்துக்க. வந்துட்டான் வாக்கியம் பேச. காசு வாங்கும் போது மட்டும் எவ்வளவு உஷாரா இருக்கீங்க. திருப்பி பணத்தை கேட்டா என்னை அவங்க வில்ல மாதிரி பாக்குறது, மாஃபியா மாதிரி பாக்குறது. என்ன ஒரு கேவலமான விஷயம். பணத்தை கொடுக்கறதும் போதும், இவங்கிட்ட வாங்குறதும் போதும். எல்லாம் போச்சு, இனிமே நாளைக்கு விளையாடலாம். இப்ப எல்லாம் ஆண்டனி காசு போயிட்டே இருக்கு. டவுன்ல விளையாண்டப்ப பல லட்சம் போயிடுச்சு. அது சரி, இங்கே ஒரு 10-20 கிடைக்கும். 10-20 கிடைச்சதுக்கு அப்புறம் ஆட்டோ ஃபுல்லாக டவுனில் தான். அவங்க லட்சத்தை பார்க்கும்போது அவன் கண்ணை திறந்துடும். ஒரு காலத்துல லட்சமா வாங்கினவன் தான். ஆசைப்பட்டா மொத்தமா போச்சு, நாளைக்கு திரும்பியும் கிடைக்கும். லாட்ரி மாதிரி தான் இந்த சீட்டும். வந்தா வரும், போனா போறதா.
ஏய் மச்சான். ஆ டே ஆண்ட்ரி, நாளைக்கு லாட்டரி ஒன்று எடுக்குவா. வேண்டாம். டேய் நீ காசு அப்புறம் கொடுத்தா போதும். வேண்டாம். இது வரைக்கும் சீட்டு விளையாண்டு அதில் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் லாட்ரி வேற. உங்ககிட்ட காசு இருந்தால் 500 ரூபா கொடு. அப்பா கறி வாங்க கொடுத்த காசும் போயிருச்சு அதில். இனி கறி இல்லாமல் வீட்டுக்கு போனேன்னா அங்கேயும் திட்டுவாங்க என்ன. டேய் இல்லைனாவே வியாபாரம் இல்லைடா. இந்த லாட்ரி வாங்குறவங்களாம் கூலி வேலைக்கு போகிறவங்க. அவங்களுக்கும் இப்போ வேலை இல்லை. அவன் எங்கே இருக்கான்? உனக்காக தான் காத்திருக்கான். அப்போ உள்ளவாடா, 2 ரவுண்டு அடிப்போம். வேணாம். இந்த ஆட்ரா. டேய் போன விஷயம் என்னாச்சு? நான் வண்டி எடுத்துட்டு போய் அப்போ ஃபினான்ஸ்ல வச்சுட்டேன். ஆனா அவங்க கையிலையும் காசு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். காசெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணிடுவாரு. இல்லைன்னா அப்பு முதலாளி யாருன்னு அவருக்கு தெரிய வரும். நல்லா முதல்ல வண்டி வாடகை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். ஏண்டா இன்னைக்கு சீட்டு விளையாட்டு என்னாச்சு? இன்னும் ஒன்றும் கிடைக்கல, மொத்தம் போச்சு. இது என்னைக்கிட்டா திரும்ப எடுக்க போற? கையில ஒரு 10 ரூபா கூட சேர்க்க முடியல. டேய் நமக்குன்னு ஒரு நேரம் வரும்டா. வந்தா நம்ம நினைச்சா கூட தடுக்க முடியாது. விட்ட காசெல்லாம் திரும்ப எடுத்துட்டு தான் நான் இந்த விளையாட்டே நிறுத்த போறேன். நீ குடி. ஆனந்து, கறி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. என்ன இந்த நேரத்தில்? சீட்டு விளையாண்டு நேரம் ஆயிடுச்சுரா. அப்பா வேற கறி வாங்க காசு கொடுத்துருந்தாரு. இப்போ கறி இல்லைன்னா திட்டுவாரு. அப்படியா? நீ இப்போ என்ன பண்றது? டேய் யாருக்காவது வச்சிருந்ததை எடுத்துக்குறா. இரு பார்க்குறேன். டேய் ஆனந்து, இது என்ன காட்டு யானையெல்லாம் இங்க வந்திருக்கா என்ன? இதுல 2 போட்டா போதும், 1 வருஷத்துக்கு சீட்டு விளையாடலாம். இந்த சேவியர் இந்த காசெல்லாம் எங்க போய் வைக்கிறான்? அவனுக்கு பசங்களும் இல்ல. பசங்களா என்ன? உன்ன மாதிரி சரக்கு அடிச்சு சீட்டு விளையாண்டு காசை காலி பண்ணுமா? முதலாளி ஆம்பளைங்க மாதிரி வியாபாரம் மாதிரி தான் காசு சேர்க்கிறாரு. நீ வீட்டுல இருந்து எடுத்துட்டு போற. டேய் என்ன அப்படிலாம் நினைக்க வேண்டாம். முதலாளிக்கு 1 வாரத்துல இந்த மாட்டெல்லாம் வித்து கிடைக்கிற காசு இருக்குல்ல, நான் மட்டும் நினைச்சேன்னா ஒரு ராத்திரியில பண்ணுவேன். நீ சம்பாதிப்ப. கறிய வீட்டுல கொண்டு போய் சீக்கிரம் கொடு, இல்லைன்னா உங்க அப்பா உன்னை வெட்டி குழம்பு வச்சிருவாரு. அப்பா வாங்க சாப்பிடலாம், டைம் ஆச்சுல்ல. இல்லம்மா எனக்கு வேண்டாம். அண்ணன் கறி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்ப சாப்பிடுவீங்க? ஏன் இப்படி சாப்பிடாம படுத்திருக்கீங்க? எனக்கு வேண்டாம். நீங்க வாங்க, அண்ணன் வரும்போது வரட்டும். வாங்கப்பா. வேண்டாம்னு சொல்றேன்ல. சாப்பிட கூப்பிட்டதுக்கு இவ்ளோ கோவப்படுறாரு. இவ ஒருத்தி. அப்பா சாப்பிட வராம கோவமா படுத்திருக்காரு. அவர் ஏன் இப்படிலாம் பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு கொஞ்சம் கூட குடும்பம் மேல அக்கறையே இல்ல. என்ன பண்றது, நம்ம விதி. குடும்பம் நடத்த வேண்டிய ஆளு இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தரே, நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இதோ வந்துட்டாரு. அண்ணி, அவரு வந்த உடனே எதுவும் பேசாதீங்க, அப்புறம் இன்னும் சண்டை அதிகமாகும். போய் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? நான் எங்க இருந்தேன் அப்புறம் சொல்றேன். முதல்ல போய் கறி செய்யுங்க.
ஹலோ அம்மா முதலாளியை கூப்பிடுங்க. நம்ம எருமைக்கெல்லாம் ஒன்னையும் காணோம். என்ன காணுமா? யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு கூட காணோம் இங்க. ஏங்க எந்திரிங்க. நீ சும்மா தூங்கு. மாடெல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களாம். மாடா யார் எடுத்துட்டு போனா? யாருன்னே தெரியல. யார் கூப்பிட்டா? ஆனந்த் சொன்னா. மாட்டை யாரு திருடிட்டு போனா? யாருக்கு தெரியும்? டேய், யாரு இதை திருடிட்டு போனான்னு உனக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு யாரையும் தோணல. ராத்திரி 11 மணி வரைக்கும் நான் இங்க இருந்தேன். எல்லா மாட்டையும் இப்படி ஒரே ராத்திரியில கடத்திட்டு போயிருக்கான்னா அவன் யாரா இருக்கும்? எதுவா இருந்தாலும் அவன் பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். என்ன அப்படிலாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். முதலாளிக்கு ஒரு வாரத்துல இந்த மாட்டெல்லாம் வித்து கிடைக்கிற காசு இருக்குல்ல, நான் மட்டும் நினைச்சேன்னா ஒரு ராத்திரியில பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகம் இருக்கு. யாரு? நான் அந்த பேரை சொன்னா நான் தான் சொன்னேன்னு முதலாளி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இல்ல, நீ சொல்லு. யாரு? ஆண்டனி. அவனுக்கு நேற்று மதியத்துல இருந்தே நம்ம எருமைக்கு மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. ஆண்டனி. ஆண்டனி என்ன திருடினது? அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல கிடைச்சிருக்கு. அது ஒரு தடவை ஆண்டனி கிட்ட சொல்லிடுங்க, புரியுதா? நம்ம எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கலாம்டா. என்ன வேலைக்கு? அவங்களுக்கு போலீஸ்ல தொடர்பு இருக்குடா. டேய், அவனுக்கு நிறைய தொடர்பு இருக்கும். நான் இங்க பண்ணாத குற்றத்துக்கு நான் ஜெயிலுக்கு போக தயார் இல்ல. நீ போ, நான் முதல்ல போய் சேவியரை பார்த்துட்டு வரேன். என்ன ஆண்டனி, காலையிலே வேகமாக போற? நேற்று கடத்தின மாடோட காசு வாங்க போறியா என்ன? என்னடா காதில் ஒழுகலையா? என்னடா நீ பேச மாட்டியா? எங்கடா மாடை கடத்திட்டு போன? இங்க பாருங்க சார், நான் மாடெல்லாம் ஒன்றும் திருடல. அந்த சேவியர் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதை பார்க்க தான் போறேன். சேவியரை பார்க்க நம்ம அப்புறம் போலாம். இப்போ வந்து நீ ஜீப்ல ஏறு. அது என்ன சார், திருடினவன் கிடைக்கலன்னா கிடைச்சவனை திருட வைப்பீங்களா? போலீஸ்க்கே வேலை சொல்லி தெரியா? ஏற வண்டி, ஏறா ஏற வண்டி. ஓ டேய், பின்னாடி தள்ளுறா அவனை. உள்ள கொண்டு போய் போடு. போலீஸ்கிட்டே வேலையை கேட்கறியா? ஏறா உள்ள. சார், ஆண்டனி இது வரைக்கும் இது மாதிரி பண்ணதே கிடையாது. என்ன திருடனாக்குனீங்கன்னா அந்த சேவியரை சும்மா விட மாட்டேன். வாய் மூடி ஏறா உள்ள. ஏறா. ஜீப்ல ஏறதுக்கு உனக்கு என்னடா குறைச்சல்? சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார். அதெல்லாம் நாங்க சொல்றோம். நான் சொல்றேன்ல சார், நான் எதுவும் பண்ணல. மேல கைய வைக்கிறேன். அண்ணே, உன் விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆண்டனி திருட ஆரம்பிச்சிட்டானா? அண்ணன் அப்படி செய்யல. அவர் எந்த தப்புமே பண்ணல. நீங்க தான் எப்படியாவது அண்ணனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வரணும். நம்ம சமுதாயத்துல ஒருத்தருக்கு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஃபாதர் ஆகிய எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குல்ல. நீ கவலைப்படாம போ, என்னால முடிஞ்சதை பாக்குறேன். சரிங்க ஃபாதர்.
அப்பா ம் அப்பா நீங்க எங்க கிளம்புறீங்க? நான் ஒரு வக்கீல பார்க்கணும். அவனை ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வரணும்ல. அப்பா நீங்க வயசான காலத்துல எதுக்காக போய் அலையறீங்க? ஃபாதர் கிட்ட அண்ணனை வெளியே எடுக்க சொல்லியிருக்கேன். அவர் பாத்துக்குவாரு. அம்மா ஃபாதர் பார்க்கட்டும். அப்படியே இருந்தாலும் அந்த சேவியர் முகத்தை பார்த்து நான் 2 வார்த்தை கேட்டே ஆகணும். நம்ம கிட்ட காசு பணம் குறைச்சலா இருந்தாலும் திருட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டதே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒரு காலத்துல மார்க்கெட்டையும் காலனையும் ஏன் கட்டுப்பாட்டுல தான் நான் வச்சிருந்தேன். அதை அவன் மறந்துட்டான். அவனுக்கு அதை ஞாபகப்படுத்தணும். அது வந்து அப்பா 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 இப்ப என்ன பண்ண போற? அப்பா வீணா சண்டை போட போறியா? இந்த குடும்பத்துல எனக்கு நிம்மதியே இல்ல. கொஞ்ச நாளா நான் என் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாம் சேர்ந்து என்ன எடுக்க வச்சிடாதீங்க. தள்ளி நில்லு. கர்த்தரே, எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். டேய் ஷானு, எனக்கு நீ மட்டும்தானே இருக்க. நீ ஏன்டா அந்த ஆண்டனி கூட இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? ஏதாவது வேலையை பார்த்து உன் வாழ்க்கைய பாருடா. இவ்வளவு நாள் அவன் கூட சுத்தி உனக்கு என்னடா கிடைச்சது? கடன் தானே ஆச்சு. கடன்லாம் மீட்டுறேன். ஓ அடைப்ப நான் சாகுற வரைக்கும் உன்னை நான் தான் பாத்துக்கணும். எனக்கு அப்புறம் நீ இந்த ஊர்ல பொறுக்கிட்டு தான் இருக்க போற. அம்மாக்கு இது மட்டும் தான் சொல்லணுமா? டேய் உனக்கு எப்பதான்டா புத்தி வரும்? சும்மா அங்கேயும் நடந்துட்டு இருந்தா போதுமா? சார் அவன் தான் சார் என்னை ஏமாத்திட்டான். அதுக்கான சாட்சியெல்லாம் என்கிட்ட இருக்கு சார். அவன் பேர் என்னையா? சண்முகம் சார் அவன் பேரு. அவன் அட்ரஸ் சொல்லு. நம்பர் 13 சாரதாம்பாள் தெரு. சாரதாம்பாள் தெரு. ஆமாம் சார். இப்போ நீ வீட்டுக்கு போ. ஜாமீன் சட்டம் தெரியல. ஓகே. நடக்க வேண்டியது நடக்கும். நான் பண்ணாத ஒரு குற்றத்துக்காக சார் என்ன உள்ள வச்சு நல்லா கவனிச்சிங்க. அத நான் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். கேஸ முடிக்கிறதுக்கு எங்ககிட்ட நிறைய வழி இருக்கு. ரத்தம் சூடாச்சுன்னா அப்புறம் எங்க கையை சும்மா இருக்காதுன்னு உனக்கு இப்ப புரியுதுல்ல? என் உடம்புல ஓடுறது செபாஸ்டியனோட ரத்தம் தான். அது மட்டும் சூடானா அவ்வளவு சீக்கிரம் அடங்காது சார். சரிதான், அடக்கிறதுக்கான மருந்து எங்க கிட்ட இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்காத. மரியாதையா நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்புறம் பழைய மாதிரி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு போலீஸ்டையும் அதே நினைப்புல வந்து நின்னு வச்சுக்க. அவனே உன் கதை அவ்வளவுதான். காக்கி போட்டவனுக்குன்னு ஒரு திமிரு இருக்கு பாத்துக்க. முக்கியமா இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு. அப்போ பார்க்கலாம் சார். ஏறா. ஆனந்த், இப்ப நீ ஓடிரு. நீ அந்த சேவியர் முதலாளிட்ட சொல்லு, அவர் பின்னாடி நான் இருக்கேன்னு. புரிஞ்சுதா? டேய் ஆண்டனி, என்னடா அது? டேய், ஒரு தப்பும் பண்ணாம என்ன திருடனாக்குனாங்கல்ல, அப்ப இதுவும் என் பேர்ல இருக்கட்டும். அம்மா, நீ ஏன் இப்படி பிரச்சனை பண்ற?
ஆண்டனி, இந்த மாதிரி வெட்டி உருளணும் அவன் தலை. இப்போ நாம ஒண்ணுமே பண்ண வேணாம். நம்ம எருமையில கொண்டு போனது யாருன்னு இன்னும் போலீஸ் கூட சொல்லல. ஆண்டனியை திருடனாக்குனதோட விளைவு இது. இப்போதைக்கு இதை விட்டுறலாம். அவனுக்கான மருந்து ஜோசப் உனக்கு கொடுத்துருவாரு. நாம தேவையில்லை. என்ன இருந்தாலும் ஆண்டனியோட தைரியம் ரொம்ப பெரிய விஷயம்தான். சேவியரோட எருமை தலையை வெட்டி அதை அவன் வீட்டு வாசலே வச்சிருக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். கடைசியில அந்த ஆண்டனி செபாஸ்டியனோட பையன்தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சும்மா இருக்கவனை திருடன் ஆக்கிட்டால சேவியரு. மாடை திருடிட்டு போனான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டனிக்கு வருத்தமா இருக்கும். போலீஸ் அப்படிதானே அவனை அடிச்சாங்க. அது சரிதான். ஆனா இந்த ஆண்டனிக்கு எங்க இருந்து தான் அவ்வளவு தைரியம் வந்ததுன்னு எனக்கு இன்னும் புரியலப்பா. விளையாட்டுல ஒரு சேவியர் கிட்ட தான். அவன் வெளியூர்ல இருந்து ஆளா இருக்கே, இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அதான் சேவியர். ஆண்டப்பா, ஆண்டனியோட ரத்தம் வேற யாரும் இல்ல, பாப்பனோடது தான். அந்த ரத்தத்துல வீரம் இருக்கத்தானே செய்யும். அது சரி, தான் இருக்கணும். இனி என்னென்ன நடக்க போய் யாருக்கு தெரியும்? இதை பத்தி சேவியர் போலீஸ் கிட்ட சொல்ல. இதை பத்தி புகார் பண்றதுக்கு வரலன்னு தான் கான்ஸ்டபிள் மாத்த சொன்னாரு என்கிட்ட. அப்போ ஒரு பிரச்சனை வேண்டாம்னு நினைச்சிருப்பாரு. இல்லடா, மாட்டு விஷயத்துல அண்ணன் எதுவும் தப்பு பண்ணலன்னு அவருக்கு தெரிய வந்திருக்கணும். அப்புறம் நீ அந்த சேவியரை குறைச்சி எடை போட்டுறாத. அவன் மனசுல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். அவனுக்கு எதிராக இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமா அவன் சும்மா இருப்பான்னு எனக்கு தோணலை. அது மட்டும் இல்லை, அவங்க கையில் ஆள் பணபலம் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஆண்டனி 2 நாளைக்கு வெளியே வர வேணாம். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நானும் பார்க்குறேன். அப்புறம் ஒரு விஷயம், உனக்கு ஒரு பேர் வைப்பாங்க, எருமத்தலை. எருமத்தலையா? இது ஏதோ ரவுடி பேர் மாதிரில இருக்கு. எல்லாரும் பார்க்குறது அந்த விதத்தில் தான். நம்மளாம் ரவுடிங்களே இல்லைன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். எருமத்தலை. எல்லாம் கைவிட்டு போற மாதிரி இருக்குல்ல. இன்னும் இந்த மாட்டால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. அம்மா அம்மா, அப்பா யாரு எருமத்தலையை வெட்டினாரு? என்னைய வந்து கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நீ போய் படிடா. ஒரு ராத்திரியில இந்த ஊருக்காரங்கெல்லாம் ஆண்டனிய பெரிய ரவுடியாக்கி அவனுக்கு வச்ச பேரு தான் எருமத்தலை. இங்க பாரு, நான் ஒரு காரியம் உனக்கு சொல்றேன். அந்த புள்ளைய பார்த்து எவனாவது சொல்லிட்டான்னு வச்சுக்க, உன் தலையை தனியா எடுத்து அவன் வீட்டு படிக்கட்டா வச்சிருவான், பாத்துக்க. ஐயோ, நான் ஒன்றும் சொல்லல. இந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, அதை கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அவங்க அப்ப மார்க்கெட்ல பெரிய ரவுடின்னு தெரியல. ரவுடி ராக்கேன்னா அந்த மார்க்கெட்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, அப்படிதான். அதே வழியில தான் அவன் பையனும் இருக்கான். அந்த செபாஸ்டியனோட பொண்ணு இது வரைக்கும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணை எவனை ஏமாத்திட்டான். அப்படியா? அவன் பொண்ணை ஏமாத்தினவன கை கால முட்டெல்லாம் உடைச்சு அவன் தலையை தனியா எடுத்து மார்க்கெட் ரோட்ல வச்சவன் தான் அந்த செபாஸ்டியன். அப்படியா? அதே மாதிரி தான் இப்ப அவன் பையனும் பண்றான். அப்புறம் கேஸ் கொடுக்காம இருந்தது ஏன்னா, அவனுக்கு இந்த போலீஸ்காரங்களோட பூட்டால் அடிக்கிற அடியெல்லாம் பத்தாது. என் கத்தியை வச்சு விளையாடுறது ஒரு சந்தோஷம். அதான் சேவியரண்ணா, இந்த வயசான காலத்துல நீங்க சண்டை போட்டு உள்ள போக வேண்டாம். மாடோட தலையை வெட்டினதுக்கு சாட்சியா ஆனந்த் இருக்கிறான்ல, அது போதும் அவனை உள்ள தள்ள.
இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்ததான் ஸ்ரீபதி. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஊர் மார்க்கெட்ல என்கிட்ட மோதி பார்க்கணும்னு சொன்னவங்க எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா எரும வண்டியில பொணமாக்கி நான் அனுப்பிட்டேன். அதை நீ தெரிஞ்சுக்க. என்கிட்டே வா. ஆண்டனிய நான் நேருக்கு நேரு நின்னு மோதி பார்க்கணும். அது எனக்கு ஒரு சந்தோஷம். முன்னாடி மாதிரி இல்ல, சுத்தியும் கண்ணு இருக்கு. நமக்கே தெரியாம நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தான் சொன்னேன், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுலயும் கவனமா இருக்கணும். சொல்றது சுலபம்தான், மறைக்கிறது தான் கஷ்டம். வா, இப்போ நான் அவனுக்கு காமிக்க போறது சும்மா ஒரு சாம்பிள். எதுக்கு இந்த சாம்பிள்? அந்த சாம்பிளை பார்த்துட்டு அவன் மிரளணும். அவன் அப்படியே எரும தலையெல்லாம் வச்சு ஜெயிக்க வேணாம். அச்சோ, ஏய் இங்க வாடா. பாத்து பாத்து எதிரி. ஒண்ணும் இல்லல. உன் பேர் என்ன? ஜீவா. ஜீவா, நீ ஆண்டனியோட பையன் தானே? ஆமா. டேய், ஆண்டனியோட பையன்டா. உன்னோட அப்பாவுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? எருமத்தலை. உன் அப்பாவுக்கு எதுக்கு எருமத்தலைன்னு பேர் வந்தது தெரியுமா? அது உனக்கு தெரியாதுல்ல? நான் இப்ப உனக்கு சொல்றேன். உன்னோட அப்பா ஒரு நாள் என்னோட எருமையோட தலையை அறுத்து எறிஞ்சிட்டான். எங்க உன்னோட அப்பா என்னோட எரும தலையை அறுத்தான்னு உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாதா? அத நான் இப்ப சொல்றேன். அதாவது ஒரு நாள் பாவம் என்னோட எருமை கழுத்தை பிடிச்சி, நல்லா புறா, உன்னோட அப்பன் பயப்படுறதுக்கு அவன் மட்டும்தான் இது. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சு போலாங்க. கையறா, என் குழந்தை கழுத்துல கத்திய வச்சவனோட கைய நான் வெட்டி எடுப்பேன். டேய், ஒரு எரும தலைய வெட்டிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க கோலை இல்லடானா? அப்புறம் நீ எல்லாம் சொன்னதுனாலதான் இங்க இருந்த 2 நாளா. எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. உன் கூட நாங்க இருக்கோம்டா. அப்படி சும்மாலாம் விட முடியாது. அவ கையை நீ தூக்க கூடாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்கண்ணே. டேய், இன்னைக்கு நீ ஒரு இடத்துக்கு போகணும். எங்க அப்பாவோட ஒரு பழைய நண்பனை பார்க்க. சங்கர்னா யாரு? ஆண்டனி தான் என்ன இங்க அனுப்பி வச்சாரு. இப்ப எதுக்கு பட்டாசு? நம்ம மீன் பிடிக்க தானே எடுத்துட்டு போவோம். மீனா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் உயிர் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான்டா. டேய், இது என்னன்னு தெரியுமா உனக்கு? பட்டாசு. இந்த குச்சை வச்சு அடிச்சா அது உடைஞ்சிரும். அப்புறம் தெரியும்ல, உன் பையனோட உடம்பு துண்டு துண்டா செதறிடும். அத உனக்கு பார்க்கணுமாடா? என் பையனை ஒண்ணும் பண்ணிடாத ஆண்டனி. நான் என்ன பண்ணணும்? என் பையனோட கழுத்துல மட்டும் அந்த சேவியர் கத்தி வச்சான்ல, நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு.
நேருக்கு நேரா சொல்லு, அதுக்கு என்ன வழி? நான் என்ன வேணாலும் பண்றேன். தேடிட்டு இருக்கோம். சரி. ஆண்டனி தலைமறைவாயிட்டான். எங்க தேடியும் கிடைக்கல. வேற எந்த விவரமும் இல்ல. பயந்துட்டான் போல. அவனோட கழுத்தை உறைஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டனியை பார்க்க முடியல. நம்ம இப்படி பண்ணியிருக்கும் போது அவன் ரொம்ப பயந்துட்டான் போலயே. எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அப்பா மாதிரி இருந்தா இந்நேரம் வந்திருப்பானே. இந்த காக்கி இருக்கிற வரைக்கும் எவனா இருந்தாலும் வரப்போல்ல. ஒரு வாட்டி ஸ்டேஷன்ல வச்சு 2 தட்டு தட்டின பாருங்க, அதோட கிறக்கம் இருக்குல்ல அவனுக்கு. ஒரு நிமிஷம் பொண்டாட்டி கூப்பிடுறா. ஹலோ, நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பாலத்துக்கு கீழே இருக்கேன்டி. ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடி. இந்த வந்துட்டே இருக்கேன். பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கா. அவன் என்னோட எருமையோட கழுத்தை வெட்டினதுனால நான் அவன் குடும்பம் மொத்தத்தையும் கொண்டுட்டு தான் அடங்குவேன். என்கிட்டே விளையாடுறானா? போடா எருமத்தல ஆண்டனி. நீங்க போங்க சார். இனிமே அவன் வரமாட்டான். அவன் என்னை பார்த்து பயந்துட்டான் போல இருக்கு. நான் போறேன். அவன் புள்ளையோட கழுத்துல ரத்தத்தை பார்த்தோன்னே அவன் பயந்தான் கோழி. இதுக்கே பயந்துட்டான். எப்படி அவன் அப்பாவோட பேரையே கெடுத்துட்டான். என்னை கொண்டே வீட்டில் விடுங்க சார். சார் விடுங்க சார். இதான் சார் என் வீடு. நான் பார்த்துக்கிறேன். ஏய் வாடி, நான் வந்துட்டேன். வெளியே வா. வாடிங்கிறல. ஏய் இங்க வாடி. எருபத்தல ஆண்டனி பயந்து எங்கேயோ ஓடி போயிட்டான். டேய், நீ என் பையன் கழுத்துல கத்தி வச்சே இல்ல, இப்ப நான் உனக்கு வைக்கிறேன்டா. சாக மாட்டேன், கொஞ்சமா வைக்கிறேன். ஐயோ! ஜோசப், உன் மகன் இப்படியே பண்ணிட்டு இருந்தானு வச்சுக்கேன், அவனை கொன்னு போதிச்சிருவேன். சொல்லிடு. ஷாடு எங்க? அவன் இங்க இல்ல சார். அவனை குற்றவாளி ஆகலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா இருந்தான்னா அவனுக்கும் குடும்பத்துக்கும் நல்லது. சொல்லி வைங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? உங்க பையன் கூட சுத்தி தான் என் பையன் உருப்படாம போறான். இப்ப போலீஸ் அவன் மேலயும் கேஸ் போடுறதா சொல்லிட்டு இருக்கு. உங்க மகனுக்கு இதெல்லாம் சகஜம்தான். ஆனா நாங்க அப்படி இல்ல, எங்களை விட்டுருங்க. அதை ஞாபகம் வச்சுக்குங்க. நல்ல அப்பா, நல்ல பையன், ஊரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்காங்க. சார், மொத்தத்துக்கும் பிரச்சனை தானே? ஆமா ஆமா. இல்ல, நம்ம சிஐக்கு என்ன அந்த ஆண்டனியை பார்க்கறதுல அவ்வளோ ஆர்வம்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிஐ கூட நடந்த வாக்குவாதம் தானே? அதான், சிஐன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சில நேரத்துல பிசாசோட குணம் தான். ஆனா பணத்தை பார்த்தா அப்படியே கவுந்துரும். அந்த விஷயத்துல தான் எஸ்ஐ ரொம்ப மோசமான ஆளாச்சு. 2 பேரும் எந்த மாதிரின்னு கேட்டீங்கல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி தான். நம்மளோடது கிராமமா இருக்கிறதுனால பரவாயில்ல. இதே வேற ஸ்டேஷனா இருந்துச்சுன்னா தலையில இருக்கிற தொப்பி பறந்துரும். நிறைய ரவுடி பசங்களை பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஆண்டோனி எங்க வச்சு போட்டாலும் போட்டுரும். பட்டாசை வச்சுதான் ஆட்டம்.
எருமத்தலை எங்க இருக்கு? உன்கிட்ட தாண்டா கேட்குறேன். எனக்கு தெரியாது சார். கம்ப்ளைண்ட் இல்லைன்னு தப்பிச்சிடலான்னு நினைக்காத. எப்படியும் எங்ககிட்ட மாட்டுவேன். போலீஸ் சொன்னதுதான். இங்கே பாரு தம்பி, ஆண்டனி தைரியமானவனு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஜோசப்பை தொட்டுட்டானுங்கள்ல அலோசி, அவனுங்களை விடவே மாட்டான். அவனை சும்மா விடக்கூடாது, கொல்லணும். அசைக்காம இருங்க, தலைய ஆட்டாதீங்க, சரியா? வா. அந்த ஒரு சின்ன பையனை தோக்கடிக்க உங்களால் முடியலல்ல? நீங்கள் இரும்பு மாதிரி இருக்கீங்க, உங்களால் முடியாதா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஃபுல்லாக குடிச்சிருந்தேன்டா. அப்புறம் அவன் நம்ம வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் முதல்ல ஆனந்தோட வீடு நாசம் பண்ணிட்டான். இப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கான். நம்ம கொஞ்சம் சுதாரிச்சு தான் அவன் வீட்டுக்கு போனோம். வீட்டில் ஏறி விளையாடுறத அவனை கொஞ்சம் பார்க்கட்டும். ஆலோஷி, இப்ப நீ என்னடா பண்ண போற? போதும்டா உங்க சண்டை எல்லாமே. ஆண்டனி திருடன் நடக்குனாலதான் இப்படிலாம் நடந்துச்சு. போதும், நிப்பாட்டு. இனிமையாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். போய் போய் வம்பளுத்துட்டே இருக்காத. இதெல்லாம் எப்பதான் நிப்பாட்டுவ? அவனோட ஆணவம் முடிகிற வரைக்கும் அவனை அடிச்சுட்டே தான் இருக்கும். நமக்கும் இந்த விளையாட்டு விளையாட தெரியணும்னு அவனுக்கு காட்டிகிட்டே இருக்கணும். ஆலோஷி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலை தான், ஆனால் நான் சமாளிப்பேன். அவங்க அப்பா செபஸ்டின் கை கால் எல்லாம் வெட்டும். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கும். நேருக்கு நேராக சண்டை, எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அப்பா கடவுளே, இன்னும் என்னென்ன நடக்க போது தெரியல. அவங்க அவனை நான் கிளம்ப சொல்லிட்டேன். இனிமே இங்கே எதுவும் நடக்கலாம், என் கூட இருந்தா அவனும் போயிடுவான். போலீஸில் புகார்லாம் நடத்துறதுனால நம்ம மாட்ட மாட்டோம். நான் வந்தது வேறொரு விஷயமா. அந்த ஆலோசி வந்திருக்கான். அவன் வருவான்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. அவன் உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தான், அதான் பயம். டேய் செபாஸ்டின், என்னடா பயமா இருக்கா? வெளியே வாடா நாய. ஆலோசி நவுரு. ஐயோ, சேவியரை கூட குற்றவாளியாக்கிட்டு கேஸை பலமாக்கணும். அதில் அவன் மாட்டிக்குவான். எந்த காரணத்தை கொண்டும் அவரு வெளியில வரக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ஐயோ, என்னால முடியல. அது நல்லா இருக்கு. செபாஸ்டினோட செல்வாக்கு சேவியருக்கும் ஆலோசிக்கும் இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. அட கடவுளே, அந்த பட்டாசை வெடிக்க வைக்கிற ஒரே தைரியம் செபாஸ்டினுக்கு மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஒரு வெடியை வச்சுக்கிட்டு 10 பேரை கட கடன்னு ஆட வச்சவன் தான் அந்த செபாஸ்டின். அந்த செபாஸ்டினை பயமுறுத்துறதுக்கு ஒரு சின்ன பையனை அனுப்புனா இதெல்லாம் எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம இருந்த 2 குடும்பத்துக்கு இடையில தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஒரே ஒரு நாள்ல கதையெல்லாம் மாறி போச்சு.
இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டே இருந்தா கொலையில தான் முடியும். நீ சொல்றதா சரி. முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப ஆண்டனி ரொம்ப பிரச்சனைல இருக்கான். அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். சேவியர் நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. வீட்டுல பட்டாசை வச்சுட்டு போயிருக்கிறதா தான் சின்னதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சேவியரும் அவனோட ஆளுங்களும் சும்மா இருக்க மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும்ல. வீட்டை தாக்க வந்தவங்க வீட்டுல பட்டாசை போட்டு தான் வீட்டை தாக்க வந்திருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விளையாட்டு வினையாயிருச்சு. அந்த எஸ்ஐ ஸ்ரீமதி அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அந்த ஆள் இன்னும் உள்ள போகாம இருக்கான். இல்லைன்னா நேத்து நடந்த சம்பவத்துக்கு அலோஷி இப்ப ஜெயில இருந்திருப்பான். ஆண்டனி சரக்கடிச்சாலும் அவன் ஒரு நல்ல புத்திசாலி. அதுதான் நான் சொன்னேன், அவன் ரொம்ப இப்ப பிரச்சனைல இருக்கான். ஆண்டனி எதுக்கோ தயாரா இருக்கான். அவனை பத்தி என்ன சொல்றது? இருந்த நல்ல பொண்டாட்டியும் விட்டுட்டு போயிடுச்சு. இப்ப மேல ஆகாசம் கீழே பூமி. அதுதான் ஆண்டனியோட நிலைமை. மாடு வியாபாரம் பண்ணி அந்த ஆளும் மாடு மாரி ஆயிட்டாரு. அதான் குழந்தை எப்படி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டனிக்கு இப்ப என்னதான் ஆச்சு? நல்ல குணமா தானே இருந்தான். சூதாட்டத்தினால தான் அவர் வாழ்க்கையே போச்சு. கொஞ்ச நாளாவே இந்த விளையாட்டு தான் அவரோட வாழ்க்கையா போச்சு. எப்போ போறாரு எப்போ வராருன்னே தெரியல. நான் என்ன செய்வேன்? இவரால எங்களோட நிம்மதியே போச்சு. அப்பா, நான் என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னம்மா பண்றது? சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க மேல தானே திருட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கறிக்கடைக்காரனுக்கு அந்த கோபம் இருக்கும். இப்படி போனா இது எங்க போய் முடியுமோ? எப்படியாவது இந்த சேவியர்கிட்ட இருக்கிற பிரச்சனை எனக்கு முடிஞ்சா போதும். அவனும் எதுவும் யோசிக்காம என்னோட வழியில தான் போயிட்டு இருக்கான். அந்த வழியெல்லாம் நீடிக்காது, நஷ்டம்தான் அதிகம். அதை நிறுத்தணும். ஃபாதர், இதெல்லாம் நான் மனப்பூர்வமா செய்யவே இல்லை. இதெல்லாம் தானாவே நடந்ததுதான் ஃபாதர். ஆண்டனி, இப்ப நீ என்ன பேர் வாங்கி வச்சிருக்க தெரியுதா? எருமத்தலன்னு. ஆனா என் முகத்தை பார்த்து யாருமே கூப்பிடுறது இல்ல. அது எப்படி? உன் கையில பட்டாசு வாங்கிட்டு சாகணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு இல்ல. இல்ல ஆண்டனி, உனக்கு எங்க இருந்து இந்த பட்டாசெல்லாம் கிடைக்குது? முன்னவும் அப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியும். இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல ஃபாதர், அது அப்பாவோட பழைய நண்பன் தான். அவர் பண்ணதுதான். இந்த மீன் பிடிக்கிறதுக்காக. அப்ப நீ தான் இதெல்லாம் உங்க அப்பனுக்கு கொடுத்து அவர் விற்கிறாரா? ஃபாதர், இது கையில இருந்தா ஒரு தைரியம் ஃபாதர். ஒரு ஆளும் அவ்வளவு சீக்கிரமா பக்கத்துல வர மாட்டாங்க. உயிரை வச்சு விளையாடுற விளையாட்டு. டேய், அது இப்போ உன் கையில இருக்கா? மடியில இருக்கு ஃபாதர். ஐயோ கடவுளே, இதை எடுத்துக்கிட்டு தான் என்னைய பார்க்க வந்தியா? நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன்ல, இது என் கையில இருந்தா என்னோட உயிருக்கு பாதுகாப்பு. ஆண்டனி, இப்போ நீ எந்த வழியில போறேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? கோர்ட்டு, ஜெயிலு, கேஸுன்னு அலைய போற. திருப்பி நீ வெளியிலேயே வர முடியாது. வரும்போது வரட்டும் ஃபாதர். நான் இப்போ ஃபாதரை பார்க்க வந்தது வேற விஷயம். என் பொண்டாட்டியும் பையனையும் எனக்கு பார்க்கணும். என்னோட இந்த வாழ்க்கைக்கு இடையில அவங்கள பாதுகாக்கவும் அரவணைக்கவும் நேரம் கிடைக்கல. அவங்கள எப்படியாவது நான் பார்க்கணும் ஃபாதர். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு போனதான் உன் பொண்டாட்டி ஞாபகம் இருக்கா? அவ உன்னை வந்து பாப்பான்னு எனக்கு தோணல. இருந்தாலும் நான் பேசி பார்க்கறேன். ஃபாதர், நீங்க அவரை எதுக்கு பார்க்கணும்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த வாழ்க்கையை வேணான்னுட்டு தான் வந்துட்டேன். கர்த்தரே சேர்த்து வச்சது என்னால பிரிக்க முடியாது. எல்லாரும் சமாதானமா போகணுங்கிறது தான் என்னோட விருப்பம். என்ன சமாதானம் ஃபாதர்? எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். என் பையன் கழுத்துல கத்தி வச்ச வீட்டுக்கு நான் போக மாட்டேன் ஃபாதர். ஆண்டனி உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். அவன் மனசுல நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. இல்ல ஃபாதர், உங்களுக்கு வேணா அப்படி தோணலாம். அவர் எங்களை கொஞ்சமாவது நினைச்சிருந்தா சீட்டு விளையாண்டோம், சரக்கு அடிச்சோம், எங்களை இப்படி விட்டுருப்பாரா? அவரோட சந்தோஷத்தை மட்டும் தான் பாக்குறாரு. இப்போ உடம்புல கூட தெம்பில்லாம போச்சு. அப்படி ஒரு ஆளு எனக்கு தேவையில்லை. உனக்கு அப்பாவை பார்க்கணுமா? வேண்டாம் ஃபாதர்,
ஆண்டனியோட விஷயத்தை பத்தி பேச இங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது. சரி ஃபாதர், அவங்க சொன்னா சரிதான். நாம எதையாவது இழக்கும் போது தான் அதோட அருமை நமக்கு தெரிய வரும். கிளம்புறோம் ஃபாதர். மழை சாரல்கள் கண்ணீர் போல பொழிகின்றதோ, அடி நெஞ்சிலே நெருப்பை நீயும் அணைத்தாயடி. ஓ மழை சாரல்கள் கண்ணீர் போல பொழிகின்றதோ, அடி நெஞ்சிலே நெருப்பை நீயும் அணைத்தாயடி. மெல்ல மெல்ல காற்றின் கையால் தொடுவாயோ, எரியும் நெஞ்சில் குளிர் காற்றாய் வருவாயோ. மழையே வீட்டுக்கு போகணும். அப்பாவும் தங்கச்சியும் தனியா இருக்காங்க. என்னால அவங்க இனிமே கஷ்டப்படக்கூடாது. ஆண்டனி உள்ள இருந்து வெளில வந்துட்டான். இப்போ என்ன ஆச்சு? நீ இதை பாத்தியா? வக்கீல் நோட்டீஸு, வீட்டை ஆக்கிரமிக்கிறேன்னு அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. ஜெயிலுக்கு போக இது போதும்ல. இந்த வேலையெல்லாம் பண்ணது ஆண்டனி தான். நீங்கள் யோசிக்கிறதுக்கு மேலே அவன் யோசிக்கிறான். காசு இருந்தாலும் பலம் இருந்தாலும் புத்தி வேலை செய்யல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடி. இப்போதைக்கு இதுக்கு என்ன பரிகாரம்னு யோசிச்சு பார்க்கட்டும். நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சு. இனிமே என்ன ஏதாச்சும் பண்ணணும்னு அவன் யோசிச்சானா நான் அவன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். இப்படி கோவப்பட்டா எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன்ல. இங்க புத்தி மட்டும் தான் வேலை செய்யுது. அந்த ஸ்ரீபதி மூலமா தான் நம்ம அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அலோசியும் நீங்களும் ஜாமீன் கிடைக்காம உள்ளதா இருக்கணும். ஏய், முதல்ல ஒரு நல்ல வக்கீலை பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் அவர் நல்ல வழி சொல்லிடும். அலோசி, அதுக்கு முன்னாடி ஃபாதர் ஜோசப்பை ஒரு வாட்டி பார்த்துட்டு வா. ஒருவேளை அங்கிருந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு.
நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் மனசு ஃபுல்லாக உன் கூட வைராக்கியம்தான். அந்த ஜோசப் தான் அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டான். அவனை கெடுத்ததே அவன் தான். அது எல்லாருக்கும் தெரியும் ஃபாதர். நீங்கள் வந்து செபாஸ்டின் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் ஆண்டனி கேட்பான். நீங்கள் நேராக போய் செபாஸ்டினை பார்த்து அவன் கைகாலை பிடிச்சாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. ஃபாதர் திறந்தாழ்ந்தெல்லாம் போக முடியாது. பிரச்சனை இங்கே 2 சைட்லேயுமே இருக்கு. இங்கே பாரு தம்பி, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா இதுதான் ஒரே வழி. ஃபாதர், நாங்கள் ஒன்று யோசிக்கிறோம், அதுக்கப்புறமா நாங்கள் முடிவு எடுக்கிறோம். செபாஸ்டியனோட கை பிடிக்கணுமா கால் பிடிக்கணுமா? அப்போது கிளம்புற ஃபாதர். ஃபாதர் சொல்கிறதுலாம் வேலை ஆகிற மாதிரி தெரியல. நீ அதை விடுறா. இந்த கேஸு கோர்ட்டெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைல்ல. அவன் பட்டாசு வச்சு விளாண்டானா நம்ம கத்தியை வச்சு விளையாடணும். இனி அவன் நம்ம கிட்ட மோதணும்னு நினைச்சா அவனை கொன்னு புதைச்சிடணும். இல்லைன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி துண்டை தலையில போட்டுக்கிட்டு தான் நடக்கணும். சித்தப்பா, அதுக்கு அவனை துரத்தி துரத்தி கொல்லணும். கழுத்துல வரைஞ்சா மட்டும் பத்தாது, வெட்டி வெட்டி கொல்லணும். சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஃபாதர், நான் தான் இனிமே எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன்ல. கேஸும் திரும்பி வாங்கிடலாம். எனக்கு என்னோட மனைவி குழந்தையோட சேர்ந்து இழந்த என்னோட வாழ்க்கையை மறுபடியும் கொண்டு வரணும் ஃபாதர். அது நல்ல முடிவு தான். கர்த்தர் உன் கூடயே இருப்பாரு. நான் இதை அவர்கிட்ட சொல்றேன். ஃபாதர், நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இனி நானே எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். ஆண்டனி இப்போ இருக்கிறத நினைச்சு மறுபடியும் என் வழிக்கு வந்தான்னா செபாஸ்டியனோட ரத்தம் தான் எனக்கு ஓடுதுன்னு அவனுக்கு தெரிய வரும். அதை ஃபாதர் அவங்ககிட்ட சொல்லிருங்க. நான் பார்த்துட்டேன். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது என்ன? ஆனந்த். ஆனந்தா? என்ன சொன்ன? ஆனந்த் கொலை வழக்கு, ஆண்டனி கைது. ஆனந்த் கொலை வழக்கு, ஆண்டனி கைது. மகன் ஜெயிலுக்கு போயிட்டானா செபாஸ்டியன் பயப்படுவான். அப்புறம் கேஸு நம்ம கையில. அலோசி, அவன் ஒரு பட்டாசை பார்க்கும்போது நம்மளை மறந்துட்டான்ல, அதே மாதிரி நாமளும் ஆனந்தையும் மறந்து போயிடுவோம். என்ன? ஏன் அலோசி இப்படி? அந்த ஆண்டனியை கொன்னு புதைச்சு மூடுனத என்னால் பார்க்க முடியலையே. அவன் துடிச்சு துடிச்சு சாவறத என் 2 கண்ணால் பார்க்கணும்னு போல இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்கள் அவனை கொன்று புதைச்சு மூடிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. ஆண்டனி, உன்னை என்னால் வழி அனுப்ப முடியலையே. அதுக்கு என்ன ஆனந்து, கடைசியாக ஒரு ப்ரே பண்ணிக்கோ. என்னடா மச்சி? ஆமாம், அப்படிதான். ஐயோ போலீஸ், வாசிக்கிறேன். அவன் கிடைச்சிருக்கா சார்? தேடிட்டு இருக்கோம். சீக்கிரமா பிடிச்சிருவோம். அலசி, நீங்க தைரியமா போய் தூங்குங்க. அவனை தூங்க விடாம நான் தூங்க மாட்டேன் சார். அதனால எவ்வளோ நேரம் ஆனாலும் கால் பண்ணுங்க சார். சரி.
பாம்பு உன்னை வாழ விட்டா நீ என்ன வாழ விட மாட்ட. அதனால உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த சாத்தா இடத்துக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஃபாதர், இப்போ என்னாச்சு? நான் சொன்னதுபடி நடந்துச்சுல்ல? இருக்க அந்த குடும்பத்தோட சூழ்நிலையே சரியில்லை. எவ்வளவு யோசிச்சாலும் எப்படி அந்த குடும்பத்தை கொண்டு வர்றது? இது அவன் மனசார செஞ்சதில்ல. நேரங்காலம்தான் அவனை அப்படி செய்ய சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் மறந்து நீயும் உன் பையன் அங்க வந்துருவேன்னு நினைக்கிறப்ப எல்லாம் மாறி போச்சு. இப்ப அதை பேசி பயனில்ல. அனுபவிக்கிறத அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லாம் அந்த இயேசு பார்த்துப்பாரு. நான் இப்போ ஃபாதரை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான விஷயமா. அத ஃபாதர் மனசிறங்கி செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் இப்போ அவங்க அப்பா போன பாதையிலே போயிட்டு இருக்காரு. என் பையனுக்கு அவங்க அப்பாவோட வழி வேணாம். எல்லாம் தெரிஞ்ச நீங்க தான் அவனை ஆசீர்வதிக்கணும். டேய் கறிக்கடைக்கார சேவியரே,
நான் தான்டா ஆல்ரவுண்டர் செபாஸ்டியன். உன்னை நேர்ல பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். டேய், அலோஷி செத்தது அவனுடைய குணம் சரியில்லாததால. நீ ஆனந்த கொலை பண்ணிட்டு பொய் சாட்சி சொல்ல வச்சு என் மகனை உள்ள தள்ளிட்டல்ல. இத நீ பாத்திருக்கியா? இது அன்னைக்கு இருந்த மீதிதான். இத உன் மேல போட்டு உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் பொண்ணு தனியா நிப்பன்றதுனாலதான். ஏண்டா, என் மகனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ சந்தோஷமா வாழலான்னு மட்டும் நினைச்சிடாத. நான் இங்கதான் இருக்க போறேன். புரிஞ்சுதா? பாத்துக்கிறேன்டா. இந்த சனு, நீ இதை போலீஸுக்கு கொடுப்பியோ வக்கீலுக்கு கொடுப்பியோ ஓ இஷ்டத்துக்கு செய். எனக்கு மாசம் மாசம் வட்டி கரெக்டாக வந்துடணும். முதல்ல என் அசல் வந்துடணும். இல்ல, ஆண்டனி என்ன விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான்? அவர் ஒன்றும் விளையாட வச்சதானே அந்த சேவியரும் சிஐயும் சேர்த்து. ஓ, அது இருக்கட்டும். கொலை பண்ணாலும் இல்லைனாலும் 2 கொலை கேஸ் அவன் பேர்ல இருக்கு. இந்த கேஸ்ல இருந்து அவ்வளோ சீக்கிரம் அவன் வெளியில வருவான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த கேஸை நான் படிச்சுட்டேன். நிறைய பிரச்சனை இருக்கு. கேஸு 302 தெரியும்ல? அலோஷியோட கொலை கேஸுக்கு சாட்சி இல்லைன்னு ஒரு டிஃபென்ஸ் போடலாம். ஆனா ஆனந்தோட கொலை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் போலீஸு இதுல நல்லா விளையாடி இருக்காங்க. பொய் சாட்சிகளை வேணும்னே இதுல சேர்த்திருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்றது சார்? பார்க்கலாம். ஆனந்தோட ஒய்ஃபு இதுல முன்னாடி நிக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. அதை சரி பண்ணணும். அப்ப அந்த சேவியர் விளையாட ஆரம்பிச்சிருக்கான்ல. நான் பழைய செபாஸ்டியனா இருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. போலீஸ் ஜெயிலெல்லாம் பழைய செபாஸ்டியனுக்கு பழக்கப்பட்டதுதான். ஆனா பசங்களுக்குன்னு ஒண்ணு வரப்போ மனசு பதறி போதில்ல. ஜாமீன் எப்படியாவது கிடைக்கணும் சார். முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது மட்டும்தான் முடியும். அக்கா, இனி அழுது யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த குடும்பத்துலேருந்து எப்போ வந்திருக்கணும். நான் ஆண்டனியோட மனைவி மட்டும் இல்லை, நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவும் தானே. இதனால தான் இத்தனை நாள் சகிச்சுக்கிட்டு வளர்ந்தேன். இதுக்கப்புறம் நாங்கள் போல. சாப்பிடலையா? எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாம இருப்ப? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். ஜாமீன் கிடைக்காததுனால நாங்களும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தோம். சாப்பிடுப்பா. மாத்தன் சார், ஆண்டனிக்கு ஜாமீன் கிடைக்கல. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு. எப்படி கிடைக்கும்? விளையாட்டு அந்த மாதிரி இருக்குல்ல. இதான் சொல்ற, தலைவரை மாத்தவே முடியாது. ஜெயிலுக்கு போகணும்னு இருந்தா போய் தானே ஆகணும். என்னால அப்படிலாம் பார்க்க முடியாது. இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறது சேவியரும் அவனுங்க ஆளுங்களும் தான். அப்புறம் அவனுங்களுக்கு யார் உதவி பண்றாங்கன்னு எனக்கும் தெரியும், இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் தெரியும். அது சரி. அக்கா, நீங்க நம்புறீங்களா ஆண்டனி அண்ணன் ஆனந்த கொண்டாருன்னு? யாரை கொலை பண்ணாலும் நான் தான் கடைசியில கஷ்டப்படுறேன். யாரா இருந்தாலும் அவங்க பண்ண தப்புக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் தண்டிப்பாரு. இனிமே இத பத்தி யாரும் பேச வர வேண்டாம். மாத்தன் சார் சொன்னா கண்டிப்பா ஆனந்த் மனைவி கேட்பா. நமக்கு அந்த வழி முயற்சி பண்ணலாமா? அப்புறம் நாளைக்கு வக்கீல போய் பாரு. சரி, நான் வரேன். ஆனந்தோட பொண்டாட்டி அடுத்த கட்ட விசாரணைக்கு எழுதி கொடுத்தது
நமக்கு தலைவலி தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தயார் பண்ண சாட்சிங்க வார்த்தை மாறாம இருந்தா சரி. ஏய், நீங்க பிளான் பண்ணி என்னதான் நடக்குது? அது ஒண்ணு. நீ கொஞ்சம் சும்மா இரு. என்ன சொன்னாலும் கேட்கறது. நீ சொல்லு. அடுத்த கட்ட விசாரணை வந்துச்சுன்னா ஆண்டனிக்கு சாதகமா தான் இருக்கும். நம்ம உருவாக்கின சாட்சி எதுவும் அவன் கையில மாட்டிடக்கூடாது, எல்லாம் கெட்டு போயிடும். அவன் அப்படியெல்லாம் மாறுற ஆள் கிடையாது. நான் அப்படிதான் அவனை பேசி வச்சிருக்கேன். அப்ப பிரச்சனை இல்லை. அவன் கூட்டாளி எல்லாத்தையும் இந்த கேஸ்ல சேர்த்து குற்றவாளி ஆக்கியிருக்கணும். அவங்க தான் எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டே இருக்கு. அண்ணா, நீங்க வேலைக்கு போனதுக்கு காசு எதுவும் கிடைக்கலையா? என்னாச்சு? அம்மா தானே படிக்கிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. நான் என்ன படிச்சிட்டு இருக்கேன்னு அண்ணனுக்கு தெரியுமா? நீ பிஏ தானே? பிசிஏ. அது என்னது? பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நிறைய பணம் கட்டணும். அம்மாக்கு வேற ரொம்ப உடம்பு முடியல. இவ்வளோ காசு கட்டுறதுக்கு அம்மாவால முடியுமா? நான் பாத்துக்கிறேன். ஷானு, அவங்க சொல்றதுலயும் விஷயம் இருக்குப்பா. நாம இனி என்ன பண்ண போறோம்? ஆமா, காசு எப்படியாவது புரட்டணும். ஆமா, இங்க யாருக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க யார சார் கொல்ல போறோம்? நாங்க வேலை விஷயமா பேசிட்டு இருக்கோம். ரவுடித்தனம் தானே உங்க வேலையை. வேற என்ன வேலை உங்களுக்கு? ஆனந்த் வீட்டில் பட்டாசு வச்சதை நான் அப்படியே விட்டுட்டேன். இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் உள்ள போயிருப்பீங்க. இனி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் வை, என் சுயரை பத்தி பார்ப்பேன். வண்டி ஏறா. இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் இதுக்குள்ள வந்த பிறகுதான் என் குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்சதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் போன வழிங்கெல்லாம் தப்புங்கிறத இப்பதான் உணர்ந்தேன். ஒரு தடவை இங்க நம்ம வந்து மாட்டிக்கிட்டா நாமெல்லாம் ஜெயில் கைதிங்க தான். ஜனங்க அப்படிதான் பார்ப்பாங்க. கண்ணு இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப அதான் நம்ம நிலைமை. அப்பா, இன்னைக்கு என் கூட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவீங்களா? அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் அம்மாவை கூட்டிட்டு போ. எல்லா வாட்டியும் அம்மா தான் வராங்க. இந்த வாட்டி அப்பா நீங்க வந்தா போதும். அப்பாவுக்கு வேலை இருக்குன்னு சொல்றல, நீ போய் அம்மாவை கூட்டிட்டு போடா. ஓ, உங்களுக்கு உங்க பையனை பார்க்க எங்க நேரம் இருக்கு? சீட்டு விளையாடுறதுலயே நேரம் போயிடுது. அதான்டி, எனக்கு உன்னை இவனை விட சீட்டு தான் பெருசு. அது எனக்கு தெரியும். நீங்க வாடா. அதாங்க வைங்க. என் பிள்ளைக்கு சைக்கிள் வாங்க நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. நீங்க இருந்து போ, சைக்கிள்லாம் அப்புறம் வாங்கலாம். இந்த சீட்டுனால நம்ம குடும்பமே நாசமா போயிடுச்சு. அந்த காசை கொடுங்க. ஏய், எனக்கு அறிவுரை எதுவும் சொல்லாத. போடி அந்த பக்கம். தாரங்கள் மெல்லே மெல்லே கண் சிமிட்டி மாயுதே. தேனிலா கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் மாய்ந்ததே. தாரங்கள் மெல்ல மெல்ல கண் சிமிட்டி மாயுதே. தேனிலா கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் மாய்ந்ததே. அலை கடலும் இன்று தான் தீக்கடலானதே. கண்ணீர் வீழ்ந்திட வழியோரமொற்றை தாரமாய். அனி, இது வரைக்கும் ஜாமீன் கிடைக்கலன்னு நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத. வக்கீலுக்கிட்ட நான் பேசியிருக்கேன். நீ கவலைப்படாம இரு. எங்க குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போயிடுமோ? அண்ணியும் குழந்தையும் போனதுனால அண்ணனோட மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்கும்னு ரொம்ப பயமா இருக்கு ஃபாதர். நான் என்ன பேசி சமாளிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். அவர் ஒரு வழி காட்டுவார்.
அனி, நான் ஒரு காரியம் பண்ணட்டா? உன் வாழ்க்கையை ஏன் நாசம் பண்ற? நீ விருப்பப்பட்ட ஆள் ஏமாத்திட்டான்னு எத்தனை நாள் இப்படியே இருப்ப? இங்க பாருமா, உன்னைய புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் வந்தா நீ ஏத்துக்கலாம்ல. உங்க அப்பாவுக்கு அது நிம்மதியா இருக்கும். சபிக்கப்பட்ட குடும்பம் ஃபாதர் எங்களோடது. எங்க குடும்பத்தால இன்னொருத்தரும் கண்ணீர் விட வேண்டாம். என் மனசுல இப்போ என் அண்ணனோட காரியம் மட்டும்தான் இருக்கு. சார் வர சொல்லியிருந்தீங்க. இந்த கொலைக்கு ஒரு குற்றவாளி தரணும்ல. 10 லட்ச ரூபா ஆஃபர் தரானுங்க. பயப்படாதீங்க சார், அதுக்கு வழி இருக்கு. அன்னைக்கு அந்த பட்டாசு வெடிச்ச பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்கள விசாரிக்கலாம் சார். கொஞ்சம் காசை விட்டு எறிஞ்சா விழுந்துருவானுங்க. காலனிக்கார பசங்க எந்த வேலையும் இல்லாமல் இருக்கானுங்க. அவரு ஆண்டனியோட ஆளுக்கு தானே, நம்ம சொன்னா வருவாங்களா? கேட்டு பார்க்கலாம் சார். ட்ராப்பு நான் பார்த்துக்கிறேன் சார். ஏய், 2-3 நாளைக்கு வேலை இருக்கும். சூப்பராக இறங்கி வந்துடலாம். அதுக்குள்ளே நிறைய லூப் ஹோல் இருக்கும், அதை முடிச்சுக்கலாம். சார், நாங்கள் அதை பற்றி யோசிக்கணும். சார் என்ன சொன்னாலும் விஷயம் கொலைகேஸ் தானே. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இப்போ உடனே 5 லட்சம் வாங்கி கையில் கொடுத்துட்றேன். நீ வாழ்க்கை பூரா அலைஞ்சாலும் அவ்வளோ பணம் உனக்கு கிடைக்காது. அப்புறம் பட்டாசு வெடிச்ச கேஸில் உன்னை வெளியே விட்டதே நான் தான். அதெல்லாம் மறந்துடாத. இப்போ எங்களுக்கு உதவியாக இருந்தேன்னா அந்த நன்றியை போலீஸ் எப்பவும் காட்டும். நல்லா யோசிச்சு சொல்லு. ஷானு, காசு 5 லட்சம் கிடைக்கும், கேஸும் தள்ளி போயிடும். நமக்கு காசோட தேவை இருக்குல்ல. ஆனால் வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க? நான் அம்மா கிட்ட சொல்லலை. சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு மார்ட்டின் சார்ட்ட விஷயத்த சொல்லணும். இல்லை அவர் வேற யாரையாவது குற்றவாளியாக சேர்க்கணும். சரிதான். டேய், நீ என்னடா சொல்ற? காசுக்காக நீ பண்ற ஐடியாவா இது? நீ மாட்டிக்க போறியா? எப்படிடா உனக்கு இப்படிலாம் யோசனை வருது? அவளை படிக்க வைக்க காசு வேணும்ல. டேய், அதான் உனக்கு கடவுள் கையும் காலும் கொடுத்துருக்காருல. இங்க பாரு, சாத்தானோட வழியில போறது ஈஸி தான். ஆனா அது அவ்வளவு நல்லது கிடையாது. நீ வேற ஏதாவது நேர்மையான வேலையை பார்த்து அவளை படிக்க வச்சா போதும். சொல்ற யோசனைய பாரு, ஜெயிலுக்கு போறானா. சரிடா, இந்த ஊர்ல என்னதான் நடக்குது? ஆளுங்களை கொலை பண்றது, காசுக்காக செய்யாத தப்ப ஒத்துக்கிறது. இது என்னடா உலகம்? நாங்க இல்லை சார், வீட்டுக்காரர் ஒத்துக்கல. நீ எதுக்கு இந்த விஷயத்த வீட்டில் சொன்ன? வீட்டில் இருக்கவங்க எப்படி இதுக்கு சம்மதிப்பாங்க? உன்னெல்லாம் போலீஸ் தூக்குற டைம்ல அவங்களுக்கு இது தெரிஞ்சா போதாதா? அப்ப தெரிஞ்சிருந்தா அவங்க அதை அப்பவே சமாளிச்சிருப்பாங்க. ச்சே, டேய், போலீஸ் யாருக்கும் எப்பவும் எதிரி இல்லடா. இந்த ஏரியாவில் நடந்த பிரச்சனைங்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். அப்புறம் நான் சொன்னேன்ல, உங்களோட பேக்ரவுண்டெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ கம்மியான நேரத்தில் இவ்வளோ பணம் வேற எங்கடா கிடைக்கும்? ஒரு முறை நல்லா யோசிச்சுட்டு பதில் சொல்லு. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலாம், நாங்கள் தானே மாட்டிக்க போகிறோம். ஒரு லட்ச ரூபா இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன வாழ்றதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சது தானே. நான் இது வரைக்கும் இப்படி யாருக்கும் பண்ணதில்லை, இருந்தாலும் உனக்காக நான் பண்ணுறேன். ஆனால்
வட்டி பணம் வட்டி எவ்வளோனாலும் பரவாயில்ல. என்ன விஷயம்னா காசு கொஞ்சம் அவசரமா வேணும். சரி சார், நீ இந்த பணத்துக்கு வட்டி தர வேண்டாம், அசலை மட்டும் கொடுத்தா போதும். நான் சொல்ற வேலையை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கல்ல, அந்த ஒரு நன்றி எனக்கு வேணும்ல. இருந்தாலும் எல்லாரும் என்ன கஞ்சேன்னு தான் பேசுவாங்க. பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். இருந்தாலும் யாருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பஞ்சாயத்துல என்னோட கிராம திட்டத்தை பத்தி நீங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உங்க மனசுல அத பத்தி என்னதான் இருக்கு? இந்த விஷயத்துக்கு 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. பாதி மக்களுக்கு, பாதி நமக்கு. அதுதானே தலைவரே கட்சி. அப்படி இல்லைன்னா அப்படி ஆகணும். இப்போ நம்ம கட்சி மீட்டிங் ஆரம்பிக்க போறோம். இப்போ நம்ம கிராமத்தோட விஷயத்தை பத்தி நம்ம செக்ரட்டரி பேசுவார். இந்த பஞ்சாயத்துல என்னோட கிராம விஷயத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து அதை நம்ம வெற்றி அடைய வைக்கணும். அதுக்காக நம்ம ஒன்னா இருக்கணும். நம்ம கட்சிக்குள்ளாரியே இந்த விஷயத்தை கெடுக்கிற மாதிரியான பேச்சை முதல்ல நிறுத்தணும். எதிர்கட்சிக்கு ஆதரவு கிடைக்கிற மாதிரியான எந்த ஒரு பேச்சுமே நம்ம பக்கத்துல இருந்து போகாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அது இந்த விஷயத்துக்கும் கட்சிக்கும் பாதகத்தை விளைவிக்கும். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு தான் ஒரு பிரான்ச் செக்ரட்டரிங்கிற இடத்துல இருந்தோம், ஒரு சமூக ஆர்வலருங்கிற இடத்துல இருந்தோம் எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. தலைவரே, இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா நல்ல விஷயத்துக்கும் இளைஞர்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த முன்னேற்றத்துக்கு பின்னாடி லஞ்சமும் பிரிவினவாதமும் இருக்கு. எக்காலத்திலேயும் இளைஞர்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம். நல்ல அடையாளம் நம்ம கட்சிக்கு வேணும். நல்ல ஒரு தலைவன் தான் இந்த மக்களுக்கு தேவை. பத்மநாபன், அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். அவன் உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கட்சிக்குள்ளாரையே உங்களுக்கு எதிரா பல திட்டங்களை அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். கட்சியோட பிரான்ச் செக்ரட்டரி நீங்க, இதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. கட்சியும் கவனிக்கும், நடவடிக்கையும் எடுக்கும். அது உங்க கௌரவத்தை நிச்சயம் பாதிக்கும். அவன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், இல்ல பண்ணாம கூட போவோம். அவன் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. 100% உண்மையா இருந்த எந்த ஒரு கட்சிக்காரனும் நல்லபடியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த பயலோட நிலைமை அவ்வளவுதான். அவனை முதல்ல தூக்கணும், இல்லைன்னா அது நமக்கு பிரச்சனை ஆயிடும். அவனை அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அதுதான் என்னுடைய முடிவும். இன்னையிலிருந்து அவன் பின்னாடியே என் கண்ணு இருக்கும். சமயமும் சந்தர்ப்பமும் வர்றப்ப அவனை 6 அடி நிலத்துல புதைச்சிடுறேன். சைமன் சார், எஸ்ஐ மார்ட்டினை போய் பாருங்க. மற்ற விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் சரியான ஆளு. ஹலோ மிஸ்டர் மார்ட்டின் ஆலன். ஹலோ. என்னோட உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. அவன் கதையை எப்படியாவது முடிச்சிடணும். கேஸை நான் முடிச்சு தரேன். அதை நான் டைவர்ட் பண்றேன், யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி. ஆனா வேலை முடிஞ்சோடனே காசு கரெக்டா வரணும். பணம் ஒரு விஷயமே கிடையாது. அப்ப சரி,
The recovery of the knife according to the prosecution was yeah. Sir. ஆண்டனியோட கேஸ் விஷயத்துல நானே ஆஜராகிறேன். Okay, sir. டேய் ஆண்டனி வெளியே வந்துட்டார். என்ன பண்ண போறாரு தெரியல. இனிமே சேவியரோட தூக்கம் போயிடும் கண்டிப்பா. அக்கா மச்சான் நேற்று ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. பையன் பேரை சொல்லி அவர் இங்கே வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு முக்கியம் நம்ம பையனோட வாழ்க்கை தான். எங்க ஆண்டனி ஜெயில இருந்து வந்துட்டான். இனிமே அவன் கூட சவகாசம் எதுவும் வச்சுக்காதீங்க. நான் சொன்னா கேளுங்க. என்ன ஏதோ டென்ஷனாவே இருக்கீங்க? ஆண்டனி வந்தது தெரிஞ்சதுனாலயா? இப்படி டென்ஷன் ஆகுறது நல்லதா எனக்கு தோணலை. நான் சொல்கிறது எதுவும் கேட்குறதில்ல. அதோட பலன் தான் இப்படி இருக்கீங்க. நான் சொல்கிறத கேளுங்க கொஞ்சமாவது. அந்த சிஏஎஸ்ஐ கிட்டேருந்து கொஞ்சமாவது தள்ளி இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். அண்ணா நீங்க தட்டுக்கடைலாம் ஆரம்பிச்சிட்டேல்ல? எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம்லாம்? பரவாயில்ல. அப்புறம் அண்ணன் வந்த சந்தோஷத்தில் நான் ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இப்போ குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். அண்ணே, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வா. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு இப்ப வேண்டாம். பொழியாமல் போன என் மனதிலே பாசமும் சொல்லாமல் போன என் இதயத்திலூரும் கனவே அப்பா, அப்பா. அண்ணையே இப்படி இருக்கு, ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கு. வீட்லயே இருக்காது அண்ணன். இப்ப வெளியே போன உடனே சீக்கிரம் வந்துருது. அவனுக்கு அவன் பொண்டாட்டியும் மகனும் இங்க இல்லாத வருத்தம் தான். அவங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்கன்னா இந்த நிலைமை எல்லாமே மாறிடும். நீ நேத்து போனவன் இவ்வளவு நேரம் எங்க இருந்து வர? கொஞ்சம் போஸ்ட் ஓட்ட வேண்டி இருந்தது. உனக்கு கட்சிக்காரங்க சவகாசம் வேணான்னு எத்தனை வாட்டி தான் நான் சொல்றது உனக்கு?
இந்த பெரிய ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடாதுன்னு எத்தனை வாட்டி தான் உனக்கு நான் சொல்றது? இந்த நாட்டோட நல்லதுக்காக தான் நான் ஒவ்வொரு காரியமும் செஞ்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, இங்க நிறைய இளைஞர்கள் இதுக்காக இருக்காங்க. எனக்கு நீ மட்டும் தானே இருக்க, அது உனக்கு எப்பவும் ஞாபகத்துல இருக்கட்டும். மா, இந்த சைமன் இருக்காருல, அவர் இந்த கட்சியும் நாட்டையும் ஏமாத்திட்டு இருக்காரு. நாங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம். இதுக்கு பின்னாடி அவன் தான் அந்த பத்மநாபன். நாளுக்கு நாள் அவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். இனிமேலும் நேரம் கடத்தாம அவனை போட்டு தள்ளுறதா நல்லது. நாளைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் வருவேன். நாளைக்கு காலையில கட்சியோட கூட்டம் இருக்கு. உன் பையன்கிட்ட சொல்லி வை, என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. அது உன் பையனுக்கு நல்லதே கிடையாது. நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்கம்மா. பத்மநாபன் அண்ணா ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா எப்படியாவது செஞ்சிருவாரு. அம்மா, அவர் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாருன்னு எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது எனக்கு தெரியும் மகளே. இந்த கட்சிக்காக நடந்து கடைசியில அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம தான் போக போறான். அதுதான் என் பயம். நீங்க தைரியமா இருங்கம்மா. இந்த சைமனோட மிரட்டலுக்கெல்லாம் நம்ம அண்ணன் பயப்படலாம் மாட்டாரு. நாங்க இருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓகே. Cheers. Cheers. சீக்கிரமா அவனை போடுறதான் பிளான். போட்டதுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் சார் தான் பார்த்துக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அவன் கதையை முடிச்சிட. இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், எப்பன்னு நானே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 1-2 வேலையை முடிக்கணும். அப்போ தான் நான் நினச்ச மாதிரி வேலையை முடிக்க முடியும். சாட்சி வந்து நிற்கிறப்பெல்லாம் ஒரு நம்புற மாதிரி கதையை சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது சரியாக நடந்துச்சுன்னா பத்மநாபனோட சாவில் யாருக்கும் உங்கள் மேலே சந்தேகம் வராது. என்ன சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆதாரம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்லித்தரேன். அது அப்படியே செஞ்சா போதும். ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் ஒரு 3வது கண்ணு இருக்கணும். நல்லதையும் கெட்டதையும் அந்த கண்ணு தான் பார்க்கணும். வேலை முடிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு கட்டு கொடுப்பேன். எந்த தட்டுக்கடா? டேய், அந்த ரயில்வே ட்ராக் கீழக்கலாம் எருமத்தலையோட பசங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. நல்ல சாப்பாடு தான், நல்ல வியாபாரம் தான். இன்னைக்கு போவோம். போலாம். நான் எப்போ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா அப்படியா? ஆனா நான் இங்க அடிக்கடி வருவேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். ஓ, சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதே சூப்பர் மீன் குழம்பு நினைக்கிறேன். மீன் குழம்பு மட்டும் இல்ல, சிக்கனு, பீஃப் எல்லாமே சூப்பர். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணா, ஆனா நல்ல வியாபாரம். ஏய், மன்னிச்சிருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியாம பண்ணிட்டேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், என்னடா என்னடா சொல்றா? ஏய், என்ன பண்ற? ஏய்ல மேல கையற, யார் மேல கை வைக்க? என்னடா விஜயரங்கல அவ்வளவு திமிரா போச்சு உனக்கு. எதுக்கு கை வைக்கிற? விடு. ஏய், போக மாட்டேன். ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பண்ணிக்கலாம் போதும். இதுவே போதும். மத்த விஷயம்லாம் மார்ட்டின் பார்த்துப்பாரு. சார், வெளில யாரும் தெரியக்கூடாது. நீங்க தாராளமா என்ன நம்பலாம். என்ன நம்பின யாரையும் நான் கைவிட்டதில்லை. பத்மநாபன் இல்லையா? இல்ல, அவன் வெளியில போயிருக்கான். பத்மநாபன் பொதுப்பணி செய்றவர்னு மறந்துட்டாரு போல. ஏதோ லோக்கல் ரவுடி மாதிரி மத்தவங்க கூட எல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நல்லது இல்ல. இப்ப கம்ப்ளைண்ட் எதுவும் இல்ல, ஆனா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். அவன் மேல இருக்க அக்கறையில தான் சொல்றேன், வந்தா சொல்லி வைங்க. எங்களுக்கு புகார்லாம் ஒன்றும் இல்லை சார். திருந்தி வாழ பார்க்குறோம்.
ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். இல்லைன்னா நல்லது. அப்புறம் நீங்கெல்லாம் எரும தலை மாதிரி நேரா சண்டை போடணும்னு நினைச்சிங்க, உள்ள தள்ளிடுவோம் பார்த்துக்கோங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இதேண்டா எல்லாரும் நம்மகிட்டே வம்பிழுக்கிறாங்க. நிம்மதியை வேலை செய்ய விட மாட்டாங்களா? எனக்கு எதுவும் தெரியாது. ஆண்டனி, நீ வந்துட்டான்னு தெரியும். ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட வந்தப்ப உன்னை பார்க்க முடியல. அப்புறம் நல்லா தான் இருக்க போல. சார், எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்கிறேன். நான் குடும்பத்தை மறந்துட்டு வாழ்கிறதுக்கான தண்டனையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மறந்து பொந்தில் ஒளிஞ்சிட்டு இருக்க என்ன மறுபடி குச்சை விட்டு கிளறாதீங்க என்ன. இந்த போலீஸ் இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? டேய், சில போலீஸ்காரங்க இப்படி தான் மறுபடி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னன்னா, அவர் விசாரிக்கிற மாதிரி நடக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு அடி விழும். ஃபாதருக்கு தெரியும்ல, நான் இன்னைய வரைக்கும் கர்த்தருக்கு முன்னாடி மெழுகு தெரியல. இதுவும் இப்ப எனக்காக இல்ல, என்னோட பொண்டாட்டி பிள்ளைக்காகவும் தான். இனிமே நான் அவங்கள பார்க்க முடியுமான்னு ஒரு உத்தரவாதமும் இல்லை. வரேன் ஃபாதர். ரெஜின் ஒன்றும் பேசலை. அவங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆண்டனியோடைய வாழ்க்கையில் நீ திரும்ப வந்தேன்னா அது எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்கும். நீ மனசு மாறணும்னு கர்த்தரை வேண்டிக்கிறேன். அவன் பண்ண தப்பெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் நடந்தது நடந்துடுச்சு. புதிய வாழ்க்கையை நீங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கலாம்ல. நான் என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கேன் ஃபாதர். நான் எல்லாத்தையுமே மறக்க நினைக்கிறேன். ஆண்டனியை ரெஜினாவுக்கு எப்பவும் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படி நீ அவரை நினைக்கவே இல்லைன்னா நீ வேற திருமணம் நீ பண்ணியிருப்ப, எனக்கு தெரியும். ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மார்ட்டின் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணியிருக்காரு. அவன் கத்தியை கூர்த்திட்டு இருக்கான் என்ன கொல்றதுக்காக. அது என்ன குத்திடுச்சுன்னா என் மூச்சே நின்று போயிடும். அதுக்கு முன்னாடியே அவன் தலையை வெட்டி எறிஞ்சு பொடி பொடியா நறுக்கிடணும். சரி, என்னைக்கு தான் பிளான் பண்ண போறேன்? கிறிஸ்மஸுக்கு முத நாள் ராத்திரி. அந்த நேரத்தில் அவனை முடிச்சிடணும்.
அன்னைக்கு அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணிடணும். தட்டுக்கடையில் சண்டை கொலை குற்றமா மாறி போச்சு. அப்படியே நியூஸ் பேப்பர்ல வரணும், எல்லாருமே நம்பிடுவாங்க. அது நல்லா இருக்கு. சூப்பர் ஐடியா, பம்பர் சூப்பர். அண்ணா, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வரலாமா? ஜெரியும் அண்ணியும் அப்பாவும் கூட்டிட்டு போலாமா? போலாம். நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு தானே இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் பிறந்தது இல்லை? அப்போ நாளைக்கு 12 மணிக்கு ஒரு ஆளை பூமியிலிருந்து சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுறலாம். அப்படியே செஞ்சிடலாம். சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ எங்க வேணாலும் அனுப்பி வச்சிடலாம். அதெல்லாம் அவனோட விருப்பம். இந்த மாதிரி ஒரு ஆளு இந்த பூமியிலிருந்து கிளம்பி போனா தானே உங்களுக்கு நல்லது என்ன? அப்புறம் சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி அவங்கள பிடிச்சி பூட்டி வச்சிருவேன். முடிஞ்சா அந்த எரும தலையை. சார், சிஐஏஎஸ்ஐயும் ஆண்டனியை உள்ளே போட தான் பிளான் பண்ணுறாங்க. மாத்தன் சார், நீங்கள் போய் ஆண்டனி கிட்ட சொல்லிடுங்க. இனிமே எனக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும். லஞ்சத்துக்கு எதிராக பேசுறவங்களை வெட்டி போட்டுருக்க பழக்கம் இருக்குதுல்ல. இந்த கட்சியில் இருக்க தலைவர்களை இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம அப்படியே தோத்துட்டே இருக்க முடியாது. சைமன் ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம 2 அடி எடுத்து வைக்கணும். பத்மநாபா, இனிமே நம்ம பார்த்து தான் விளையாடணும். அப்படி இருந்தால் தான் முன்னேற முடியும். மாத்தன் சார், இந்த பூமி யாருக்கெல்லாம் சொந்தம்? எல்லாருமே வாழ்றதுக்காக தான் இந்த பூமி. அப்படிதானே? அது நம்ம ஊர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியலன்னா அதை நாம தான் தெரிய வைக்கணும். அது வேணும். எல்லாத்தையும் மறந்துட்டு நல்ல வழியில போறப்போ அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இந்த சிறக்கம்பியை போட்டா அது சரியாக மாடா மச்சான்? அதெல்லாம் சரியா வராது. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறதுனால அத சொல்ல எனக்கு தயக்கமா இருக்கு. ஆனா உனக்கு தான் தெரியுமே என்ன பண்ணணும்னு. அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடலாமாண்ணா? சும்மா கொண்டாடக்கூடாது, எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டாடணும். மாத்தன் சார், இந்த கரோல் நமக்காக பண்றதில்ல, நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல சில போலீஸ்காரங்களுக்காக பண்றது. சனோ, நான் இங்க வந்துட்டேன். மார்ட்டின், எல்லாம் பார்த்து கவனமா பண்ணுங்க. நான் அங்கதான் இருக்கேன். அந்த பசங்களை நைஸா கூட்டிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நான் அங்க வந்து பேசிக்கிறேன். ஓகே? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். தள்ளி நில்றா.
ஹாப்பி கிறிஸ்மஸ். இனி நீ போய் சாத்தாங்கிட்ட விளையாடு. இது நாங்க எடுத்த முடிவு இல்ல, நீ எடுத்த முடிவு. தூக்கி ரயில் தண்டவாளத்துல போடுங்கடா. ஹலோ சார், அவர் இங்க எங்கேயும் காணும் சார். அங்கெல்லாம் தேடி பாருங்க. நாங்க ரயில்வே காலனில செக் பண்றோம். நான் இங்க மார்க்கெட்ல இருக்கேன். ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே என்கிட்ட சொல்லணும். ஓகே சார். வாடா வாடா, வா வா, தைரியம் இருந்தா வாடா, ஆம்பளை இருந்தா வாடா, வாடா, வா 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 வா. சார், இது நான் சாருக்காக செஞ்ச கேக்கு தான். இத வெட்டிட்டு சார் போனா போதும். ஆண்டனி, நீ எனக்கு ஒரு கேக்கு தந்ததுக்காக பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது செய்யணும்ல? எடுத்து தூக்கி கட்ட அந்த பொண்ணிய.